யார் நிலவே சின்ன கருப்புசாமி, பெரிய கருப்புசாமி, உட்காரு சாமி கீழ. அப்பா! என்ன வேணும்ப்பா? அவங்கள திருத்தி தெளிவு பண்ணி கொண்டு வந்து சேர்த்தா போதும்ல? கால் வலி. இந்தா பௌர்ணமிக்கு வந்து சேரு சரக்கோட. சேர்த்து வைக்கிறேன் உன்ன. இந்தாடா. நன்னா இருடா. நன்னா இரு. ஏய் இங்க வா. எங்கேயும் கடாய் வெட்டுனீங்களா இடையில? குலசாமிக்கு. வெட்டி தின்னியானல்ல? கறி ஒழுங்கா ரொம்ப சாப்பிடாத. பொறுமையா இரு என்ன? சொன்னா அர்த்தம் இருக்கும். விளையாட்டு சொல்லும் நினைக்காதயா? ஆ, ஆ, ஆ. கருமசாமிக்கு ராம்நாடு பரமக்குடி கணவன் மனைவி வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தகப்ப வழி சொத்துல ஒரு சின்ன இடைஞ்சல். அதனுடைய விளைவுல சில கொஞ்சம் மந்திர தந்திர ஏவல். இவைகள்லாம் இருந்து கொஞ்சம் உன் மனத புண்படுத்துது. அவங்க சீர்திருந்தி அந்த பத்திரம் உனக்கு உரிமையாக வந்து சேரும். 1. வீட்டுக்குள்ள ஒரு கன்னிகா பரமேஸ்வரி. அந்த தெய்வம் அப்பப்ப இறங்கி அப்படியே மூச்சே நின்னது மாரி வழிவகுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த தெய்வத்துக்கு ஒரு பீடத்தை எழுப்பி உடம்ப தொடாத, உன்னை கும்பிடுறோம்னு பிரமாணம் பண்ணி வெற்றியாக்கி தரேன். அதே போல 7 வருஷத்துல 62 கோடிக்கு நீ சொத்துக்கு அதிபதி ஆகுவ. கால் வந்துட்டு வா. இன்னையிலிருந்து டைரியில போட்டு எழுதி வச்சுக்கா. என் சன்னிதானத்துக்கு வரும்பொழுது வருமானமே இல்ல கருப்பசாமி. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வாழவா, தற்கொலை பண்ணி சாகவான்னு கேட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உன்ன மும்மடங்கு உன்ன நான் உயர வச்சிருக்கேன். இன்னும் 7 ஆண்டுக்குள்ள 62 கோடி ரூபாய்க்கு உன்ன சொத்துக்காரன ஆக்கி, உன் பிள்ளைகள ஒருவன ஒரு பெரிய பிசினஸ் ஆக்கி, இன்னொருத்தன சினிமாவுல புகழுடையவன் ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லா? இந்தாப்பா ஜெயிச்சிட்டார். கர்மசாமிக்கு மண்ணுல விழுந்த பணம் மண் மூலமாகவே உனக்கு செல்வம் கிடைக்கும்டா. இந்த வெற்றியாக்கி தர மகளே. ஐஸ்வர்யமாயிரு. இந்தா வாழ்க. கர்மசாமிக்கு வெளிநாடு சம்பந்தமான கேள்வி கேட்க வந்தது யாரப்பா? வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? வாங்க. பாஸ்போர்ட் பையனுக்கு எடுத்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வாடா. என்னடா படிச்சிருக்கிறேன்? ஏய் தம்பி என்ன படிச்சிருக்கிற? ஆ? அதுக்கு மேல படிக்கிறியா? படிக்கும் போதே இடையில ஸ்கூலை விட்டு வெளியில கொஞ்ச நாள் நின்னது யாரு? ஏன் பிடிக்கல இல்ல, வாத்தியார் உன்னை சேட்டை பண்ணான்னு சொல்லி அடிச்சு விட்டாரு. ஏல உள்ளே சொல்லடா எலி. கால் வந்துட்டு வா. சேட்டை பண்ணனாலும் ஒண்ணா பையன் என்ன சேட்டை பண்ணி விட்டான்? இப்ப யாரப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பணும்? 2 பேரையும் அனுப்பிடலாம். 1, 2, 3, 4, 5. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட எல்லாமே நடக்கும். அதுக்கு வேண்டிய முயற்சி இப்பொழுதே பண்ணு. சக்சஸ் ஆயிரும். சிங்கப்பூருக்கு அனுப்புதியா? சிங்கப்பூர், சிங்கப்பூர். கால் வந்துட்டு வா. வருக. இந்தாப்பா. எல்லாம் வெற்றி ஆயிரும். இழந்த பணத்தை மீட்டி தரேன். கடனை அழிச்சு தரேன். வா. இன்னொரு சொத்து ஒண்ணு முடியறதுக்காக பிளானிங்ல இருக்கு. அதையும் நடத்தி வா. அந்த உடல்நிலையை காப்பாத்துறதுக்கு பௌர்ணமிக்கு கூட்டு வா. சரக்கோட வா. வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி ஐயா, எங்களுடைய வீட்டுக்காரர் வழியில என் புருஷன் வழியில ஓயாத பிரச்சனையும் துன்பமும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்கிறாளா? யார் இது? குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குறைவும் மனச்சண்டையும் இருக்குன்னு சொல்லுது. யாரும்மா அது? யார் உன் வீட்டுக்காரர் வழியிலையா? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஆத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா, ஆளாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம். தின்னுபுட்டு பாடியம்மா. மாரியாத்தா எங்க இருக்கா?
ஆ கால் வந்துட்டு வா போ. பையனுக்கு வயசு எத்தன? கல்யாணம் முடிச்சுட்டானா? எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் பழகிக்கிட்டாலே தான். முட்டாளா இருக்கானே எதுக்கு? தேவையில்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். உன் பையன் வீட்ல ஒற்றுமை குறைவான குழப்பத்தையும், தேவையில்லாத பணத்தை அழிப்பதும், வீட்ல அடிக்கடி சண்டை, தகராறும் செய்வது அவன் வழக்கமாக இருக்கிறது. அந்த திருத்தத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தாரேன். இதுதான் சான்ஸ்ன்னு நினைச்சு இன்னும் ஒரு இடத்துல பழகுறது மகா குற்றம். கால் வந்துட்டு வா. சும்மா சொல்றோம்னு நினைக்காத, உண்மையை நீ புரிந்து கொள்வாய். சமையல் பண்ண வழி இல்லன்னா புரோட்டா திங்க. நமக்கு என்ன? அது செவிக்காதுல்லப்பா. உன் பையன திருத்தி தாரேன். மருமகா மனச மாத்தி தாரேன். இந்தா நல்லா வர வச்சுருவோம். வெற்றி உண்டு. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? உடல்நிலை ஆரோக்கியம் சொன்னேன். என்னடா செய்து உனக்கு? கால் வந்துட்டு வா. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. வாழ்வின் உறவு என்றும், பிரிவினின் நெருப்பு என்றும் கனலாய் கொதிக்கின்றதே தம்பி, கனலாய் கொதிக்கின்றதே. ஒரு மரத்து கிளிகள் பாப்பா கண்ண மூடு. டக் டக்குன்னு சில சமயத்துல பிக்ஸு வந்த மாரி ஒரு குழப்பம் காட்டுது. சில நேரத்துல படுத்தா எந்திரிக்க முடியாம ஒரு பக்கத்து கழுத்து கடுமையா வலி எடுக்குது. கால் வலி. வேற என்னப்பா வேணும்? இந்த நோய தீர்த்து தந்தா போதுமா? இந்தா. மருத்துவத்தாலும், என் சக்தியாலும் இந்த மனைவி தீரும். நோயற்று வாழ்வாய், புனிதமாகவும் இருப்பாய். 3 முறை என்னைய பார்க்க வா. ஜெயிச்சுருவ. இப்போதைக்கு முடியாது. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு நான் வச்சிருக்கிற தொழில்ல தடையும், வேதனையும் இருக்கு கருப்பசாமி. அதுல முன்னேற முடியாம என் பணமெல்லாம் நஷ்டமாயிருக்கு. அதுக்கு எனக்கு வழி குடுங்கன்னு கேட்டு வந்திருக்காரு ஒருத்தர். என்ன தொழில்ப்பா? ஜவுளி கடை. கால் வந்துட்டு வரலாம். இல்லற வாழ்க்கையில பிரிவும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா. கண்ணாடி வா. உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? நீ எங்க இருக்க? பின்ன என்ன பிரிவும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்ண மூடுறா தம்பி. உன் கடைய ஒட்டி சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் இருக்கா? என்னாச்சு அந்த ஹோட்டல்லாம்? சரி கால் வந்துட்டு வா. அழாதடா குழந்தை. ஏன்டா அழுத? உன்னுடைய தொழில்ல கொஞ்சம் நஷ்டமும், மனவேதனையும் நடந்திருக்குடா தம்பி. இப்ப வேற ஆள் போட்டு கூட நடத்த முடியாத அளவுக்கு உனக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு. கையும் காலையும் கட்டி போட்டது மாரி இருக்கு. இத இப்படி கையாடர் பண்ணிறலாமா? அல்லது நடத்தலாமாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல. கால் வந்துட்டு வா. சமயத்துல வண்டியில பெட்ரோல் போடுறதுக்கு கூட பணத்த பாக்கெட்ல ஓட்டி, ஓட்டி பாக்கான் கிடைக்க மாட்டுது. அப்படிதானப்பா? இந்த இந்த கனிய கொண்டு வை. உன்னுடைய தொழில் வளமாகும். உன் பிள்ளையில ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துல பெரிய வாய்ப்பாக பிறக்கும். இந்தா. அந்த பெருக்கத்தில் உன் குடும்பம் உயரும். நல்லா இரு மகனே. ஆனந்தமாக இருப்பாய். கால் வந்துட்டு வா. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாள் கண்ணம் வார்த்தை. அடுத்த உத்தரவு கரூர். அண்ணா வயலட் வயலட் காலையில் என்னைய பார்த்து போ. ஓகே. எஸ்.
இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பழக பழக வரும். ஆ. என்னப்பா வேணும் உனக்கு? உடம்பு சரியில்லாதது. கண்ண மூடுறா பாப்போம். எந்த ஊர் உனக்கு? சொந்த ஊரு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில். கால் வந்துட்டு வா. நாச்சியார்கள் வாழும் பகுதியடா உன் எண்ணம் உன் ஊரே. அங்கே கருப்பசாமி ஒரு தெய்வமாக இருக்குமடா. இருக்கா? ஐயனார் ஒரு தெய்வமாக இருப்பாரடா. மாரியம்மன் கோயில் கொஞ்சம் பெருசாக உண்டுமடா. கால் வந்துட்டு வா. சமயத்துல ஒரு மனைவியுடைய வயிறு திடீர்னு வலி எடுத்து அப்படியே ஊதி வர்றது மாதிரி பெருசா ஆயிரும். நடக்கா? இது செய்வனையால வந்த வினை. இவைகளை தீர்த்து அந்த தீய ஆவியை வெளியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. குழந்தை பார்த்தீங்கன்னா காப்பாத்தாரு. முதல்ல இந்த குறைய தீர்ப்போம். அடுத்த குறைய பத்தி பின்னால பேசுவோம். இந்தா பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பார். எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா மகனே ஆனந்தமடைவாய். கரூர் கால் வந்துட்டு வரலாம். தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க. அவருக்கு பழங்காலத்து முருகப்பெருமான் கோயில் எதுவும் இருக்கா உங்க ஊர்ல? ஆ? எங்க இருக்கு? நான் முருகப்பெருமானை தானே சொல்றேன். என்னமலை முருகன், வெண்ணமலை முருகன். நீங்க எந்த ஊரு? நீங்க கிராமத்துக்குள்ள இருக்கீங்க கரூருக்குள்ள. நான் மெயின்ல இருந்து 9 கிலோமீட்டருக்குள்ள நான் சொல்லுதேன். சரிதானா? திருச்செங்கோடு ரோட்ல இடது பக்கம் போனா வெண்ணமலை. ஓகே. கால் வந்துட்டு வரலாம். என்ன வேணும்ப்பா? தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கு. என்ன தொழிலு? கடை இரும்பு கடை வச்சு. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. கண்ண மூடி உட்காருப்பா. தொழிலுக்கு செய்வினை கோளாறுகள் எதுவும் நடக்கவில்லை. உற்று பார்த்துட்டேன். ஆனா எதிர்பார்க்காம இப்போ ஒரு 9 மாதமா வியாபாரமே இல்ல. பண நஷ்டமும், மனவேதனையும் தான் இருக்கு. சும்மா காத்து கிடந்து வர்றது மாரி மனவேதனை. இந்த நிலைகளுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். இந்த தொழில் வசியத்தன்மை குறைஞ்சிருது. அத வசியமாக்கி வெளி பண்ணி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நிலாவே வா வா. இந்த கனிய கொண்டு வைப்பா. ஜனவசியம் பெருகும், வியாபாரம் வரும். இந்தா ஜெயிச்சு வா. வெற்றி. கால் வந்துட்டு வரலாம். உத்தரவின்றி உள்ளே வா. உன்னுடைய பூர்வீகத்தை பார்த்தேன். உன்னுடைய முப்பாட்டன்ல ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு இன்னொரு பொம்பளையவும் மனைவியாக வச்சு, அதுலயும் ஒரு பங்கீடுகள் ஆகி, குடும்பமெல்லாம் கொஞ்சம் பிரிவும், வேதனையும், போட்டி பொறாமையால சிதறிப்போன காலங்கள் உண்டு. உண்மையா? உண்டு. கால் வந்துட்டு வாங்க. இப்போ ஓராண்டு காலங்களாக நிறைய பணத்தை தொழில்ல கொண்டு போய் போட்டு, பல லட்சங்களை இழந்து, சில நண்பர்களால் நம்பிக்கை துரோகத்தை அடைந்து, மீள முடியாத துயரத்துல நீ இருக்க. இந்த தொழில்ல உனக்கு வெற்றியை தந்து, லாபத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? எல்லாமே உங்க ஆசிரியர்கள் நடந்து. இந்தா என்னை உன்னுடைய நெஞ்சுக்குள் வைத்துக்கொள். எல்லாமே வெற்றியா நடக்கும். இனிமே நீ நினைக்கும் பொழுதெல்லாம் காட்சி தருவோம்ப்பா. ஆனந்தமாயிரு மகனே. வாழ்க. புள்ளைய பத்தி கேட்டு வந்திருக்கீங்களா? கால்ல விட்டு வாங்க. அடுத்த உத்தரவு கோவில்பட்டி.
சாத்தூர், கோவில்பட்டி வரலாம். சாத்தூர் வரலாம், கோவில்பட்டி வரலாம். என்னப்பா பிள்ளை? கண்ண மூடிக்காப்பா. அம்மா பராசக்தி, என்ன தீர்த்தக்கரை பக்கம் வார? பெருமைக்குரிய மாரியம்மன் கோயில் உண்டுமா? அங்க தீர்த்தங்கள்லாம் பெருமையா எடுப்பாங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்த வருடம் சித்திரைக்கு பிறகு அந்த கல்யாணம் வெற்றிகரமா நடக்கும். ஆனா கருப்பசாமி, என் பிள்ளை மனதுக்குள்ள ஏதோ குழப்பம் தோணுது மாரி என் உள்ளத்துல ஓடுது. அந்த மனதை நான் குழப்பத்திலிருந்து நீக்கி வெற்றியாக வாழ வச்சு தாரேன். இந்தா, சந்தோஷமா நடக்கும்பா. 3 முறை என்னைய பார்க்க வா. மகிழ்ச்சியாக இரு. இந்தாப்பா, இந்தா. உன் எண்ணம் நிறைவேறும், ஆனந்தம் அடைவாய். சென்று வா மகனே. இந்தா காசு தந்திருக்கோம்ல. நல்லா இருப்பா. கோவில்பட்டி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, வாமா. முன்னால வந்து நில்லுங்க. நீங்க உங்க பிள்ளைய பத்தி கேளுங்க. யார் பொம்பளை பிள்ளையா? ஓம் சக்தி. ஓம் யாரு? சண்முக சித்தர். யாருங்க நீ? சித்தவன்லாம் சித்தன் ஆயிடுவானா? இங்கே இருக்கவன். எந்த இடம் கோயில்பட்டியில? ஜிஹெச். காரைக்குறிச்சி அருணாசலம் சிலை இருக்கே அந்த பக்கமா? கால் வந்துட்டு. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும், நடக்கும் என்பார் நடக்காது. என்ன வேணுமா? அதுலயும் ஒண்ணு அது இஷ்டத்துக்கு போகும், இன்னொன்னு உன் இஷ்டத்துக்கு நடக்கும். அதுல எந்த ஒரு தடுமாற்றமும் ஏற்படாது. ஆனா எல்லா பிள்ளைகளும் ஐஸ்வர்யமா வாழும். அத மட்டும் தெரிஞ்சுக்கோ. உன் சுத்தி சுள்ளமாடசாமி வாராரே, எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அப்படியா? நல்லா சொல்றீராரோ ஒரு ஆளு. இந்தா, உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒற்றுமையா வாழ வச்சு தாரேன். புகழோடு இருப்பாங்க. இந்தா, கடனை தீர்ப்போம். இந்த அந்த பணத்தை கொண்டு வீட்டுல வை. உன் கடன் தீரும். நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். அடுத்து சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் கோயில்பட்டியில? வீடு, நிலம், சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? கொஞ்சம் முன்ன தெளிவாங்க. என்னப்பா வீடு தகுந்தா என்ன பிரச்சனை? சரி, ஓகே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏம். என்ன படிக்குது உன் பிள்ளை? என்ன டிகிரி? தடையெல்லாம் படிச்சிடலாம். ஐஏஎஸ் படிக்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? இந்த படிப்புல வெற்றியாகும். ஒருத்தன் வந்து கெஜெட்டர் ஆபீஸ் ரேங்க்ல ஒருத்தன் வந்துருவான். அடுத்து ஒரு பிள்ளை பிசினஸ் தரப்பு லைன்ல ஃபாரின் சம்பந்தமான தொடர்போட இருக்கும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வா. கொடுத்தது மீளும். கொடுத்தது மீளும். இந்த அப்படி எல்லா செல்வமும் கிடைக்கும். உன் பிள்ளைகள் உயர்ந்து வாழும். வெற்றி உண்டு மகளே. என்னாலும் என் ஆசையுடன் பூரணமாக இருப்பாய். ஆனந்தமும் அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு திருத்தித்தான்னு கேட்டு வந்தவங்க. பையனை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தோம். வீடு தங்க மாட்டேக்காமனு சொல்லி வந்திருக்காங்க.
உங்க பையன் வீடு தங்க மாட்டேங்கானா? பொய் சொல்றீர் நீரு. உங்க பையன் வீட்ல தங்குதானா? எங்கேயாவது ஓடிக்கிட்டு அலையுதானா? உங்க பையன் எங்க தங்குதான்? வாங்க. அண்ணாச்சி உங்க ஏரியாவுல கருப்பசாமி இருக்காரா? அ, கால் வந்துட்டு வாங்க. அடுத்து தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு? கோவில்பட்டியில. என்ன தொழில் அண்ணாச்சி? திருமண ப்ராப்பர்ட்டி. சரி நில்லுங்க வாரேன். இன்னொரு தடவ கால் வந்துட்டு வரலாம். அப்படி உன் மகன் ஒருத்தன்ட்ட சைகை காட்டிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. நானு எல்லாரும் என்னைய பாக்கிய நானா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? தகாத நட்பினால் ஒரு பெண்ணிடம் அவனுடைய மனம் லாக் ஆயிடுது. அந்த மனச மாத்தி உன்ன கட்டுப்பாடாக உன் பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்தா போதும்ல? வெட்டியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? வயித்துக்குள்ள மருந்து கிடக்கு. தீர்த்து தரேன். சரியா? இந்தாப்பா. நல்லா இரு. நல்லாக்கி தரேன். ஐஸ்வர்யமா இருக்கும். கால் வந்துட்டு வரலாம். பொம்பள பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? வாம்மா. நின்னுக்கா அக்கா. ஏன் பெரியக்கா. நின்னுக்கா. அண்ணாச்சி நுரையீரல போய் செக் பண்ணீங்களா? பண்ணணும்ல? ம். நுரையீரல்ல நீர் சத்து அடைந்திருக்கு. அதனால மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நேரங்கள் வந்துகிட்டு இருக்கு. அத முதல்ல செக்கப் பண்ணணும். இப்போ ஒரு 9 மாதமா உங்கள தேடி பார்ட்டிகளே வர்றதில்ல. அதுக்கு என்ன காரணம்? நினைத்தது நடக்கல. அதனால உங்கள்ட்ட நெறைய மக்கள வர வச்சு, உங்க தொழில்ல லாபத்த பண்ணி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. ஆபீஸ் போட்டிருக்கீரா? சரி. கடன நீக்கி தாரேன். தொழில உருவாக்கி தாரேன். இந்தாப்பா. மகிழ்ச்சி அடைவாய். ஆனந்தமாகவும் இருப்பாய். கால் வந்துட்டு வாங்க. என்ன செல்லு? என்னக்கா பொம்பள பிள்ளைக்கு? கண்ண மூடி உட்காரு. நிமிர்ந்து உட்காரு. கோயில்பட்டியா? எந்த இடம்? குருமலைக்கு யார் போறா? குருமலைக்கு? பேர்கீழோ? கால் வந்துட்டு வாங்க. சித்தர்கள் வாழும் பகுதி குருமலை. அப்படிதானே? அங்கேயும் நான் வாசல்ல கருப்பசாமி இருக்கேன். பார்த்திருக்கியா நீ? ஏய்! வா உட்காரு. உன் பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கி தந்தா போதுமா? இந்தா. ஐஸ்வர்யமா வேலையும் கிடைக்கும். உன் எண்ணத்துப்படி அவளுடைய புனிதமான வாழ்க்கையும் அமையும். மகிழ்ச்சியாக இரு மகளே. பலமுறை என்னை பார்க்கவா. ஆனந்தம் அடைவாய் நீ. சென்று வரலாம். கருப்பசாமிக்கு சேலம். 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 அடுத்த உத்தரவுல பேசுவோம். ஒரே ஊருக்கு எல்லாரும் சொல்ல முடியாதுல்ல. சேலம். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. வானினில வாழ்வினிலே வருவது இன்பம். இன்று உன்னை கண்ட போதுதானே என் நெஞ்சத்தில் இன்பம். நெஞ்சத்தில் இன்பம். இன்னொரு முறை காலம் விழுந்துராத. உடல் நோயை பற்றி சொல்லவா? உள்ள நோயை பற்றி சொல்லவா? ரெண்டுமே சொல்லணும். உன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அது கடந்த காலத்தை நினைவுபடுத்தி வேதனை கொள்ள வேண்டாம். ஆனா, இப்போ அடிக்கடி நரம்பியல் சம்பந்தமான வேதனையும்,
துயரமும் உன்னை ஆட்டுகிறது. இப்பொழுது செய்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் மன கஷ்டமும் துயரமும் இருக்கு. இவைகளிலிருந்து மீண்டும் உன்னை வாழ வச்சா போதும்லா, வேற என்ன வேணும்? அந்த வழக்குல உனக்கு வெற்றியை தாரேன். உன் உடல்நிலைய பாதிப்பு இல்லாம காப்பாத்தி தரேன். இந்த வருஷத்துல அதுக்கு தீர்ப்பும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். 3 முறை என்னைய பார்க்க வா. சரியாயிரும். நான் சொல்லாம யாரும் நுழையக்கூடாது. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாப்பா. ஆ, என்னென்ன வேணும்? பொண்ணுதானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது. அதான் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தோன்னு சொன்னேன். அந்த பிள்ளை அங்க வாழ்வதை விட சாவதே மேலென்று அவ உள்ளத்துல அடிக்கடி குழப்பமும் வார்த்தையும் வந்துகிட்டு இருக்கு. அவன் வாழ்க்கையை சீராக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் நொழுட்டு வா. வா மகனே, இந்தா 20 நாளையில அவ உள்ளம் அடங்கும். அங்க எந்த தகராறும் இல்லாம நிம்மதியாக வாழ வச்சு தாரேன். யாரும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நஷ்டம். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார். ஆனந்தமாக இருக்கும். தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை, உள்ளம் என்பது ஊமை. இடையில்லாத துயரத்தையும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள அடக்கி சொல்ல முடியாத துயரத்துல வாடுகிறீர்கள். இவன் உடம்புல கண்ணுக்கு தெரியாத வேதனையும் துயரமும் இருக்கு. அதுக்கெல்லாம் மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகளால் நடந்தவை. இவைகளெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா, வேற என்ன வேண்டும்? இந்த ஆண்டுல அவனுக்கு வேலை கிடைக்கும். தைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் நிகழும். செல்வமா இருக்க வைக்க, ஆனந்தமா இருக்க வைக்க. வீட்டுல இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு இருக்கிறது தான் செய்வேன்னு சொன்னேன். வேற என்னது? மாத்தி தந்துடுறேன். சந்தோஷமா இருங்க. கால் வந்துட்டுவாங்க. திருச்செந்தூரில் கோவில் கொண்டார். அடுத்து திருச்செந்தூர் எல்லை. நின்று கொள்ளலாம். அண்ணவா, என்ன பணத்தை இழந்த? கொஞ்சம் காடு கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. சொத்து சம்பந்தமாக. இப்ப கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. இந்த கடனை தீர்த்து தாரேன். இழந்ததை ஒண்ணும் செய்ய முடியாது. புரியுதா? தெளிவுபடி தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்த கடனை தீர்த்து தாரேன். மீண்டும் உன்னை வாழ வச்சு தாரேன். நல்லா இருக்கும். திருச்செந்தூர் எல்லை. கால் நின்று வரலாம். எந்த ஊருமா உங்களுக்கு? உடன்குடி. திருச்செந்தூர்ல இருந்து போற வழி உடன். உங்க ஊர்ல தான் திருச்செந்தூர். அது எந்த ஊரு? திசையவிட. திசையவிடையை நான் கூப்பிடவே இல்லையே. திசையவிடையிலிருந்து கும்மாடி கோட்டை, குலசேகரம், திருச்செந்தூர். அதானே? கும்மாடி கோட்டையில் இருக்கிற சாமி பேர் என்ன பேரு? வாழை சித்தர். என்ன கோயில்? இப்படி சொல். கால் வெட்டுவா. அண்ணா வாங்க. எங்கேயாவது சமாதியை போய் கும்பிட்டு இருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? பக்கத்துல இருக்கு. என்ன சமாதி? அதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னத்துக்கு விட்டுட்டீங்க? புதுசா கட்டியிருக்காங்க. அப்படி போக முடியல. இப்போ என்ன வேணும்? பஞ்சாதி பிள்ளைகள் ரோட்டில் வந்து அலையிறாங்க. 21 வயசு பையன். பையன் 21 வயசு ஆச்சு. ரோட்லயே அலையிறான். கால் வந்துட்டுவாங்க. உன்னை பார்த்து நான் சிரிக்கல. சமாதியை பத்தி கேட்டனே, உனக்கு விளக்கம் தெரிஞ்சுதா?
தெரியல. அந்த சமாதியில இருந்த ஆத்மா நீண்ட காலமாக வணங்கப்பட்டு வந்தது. அதை புதுப்பிக்கிற சமயத்தில் அந்த ஆன்மா இப்பொழுது அந்த இடத்தை விட்டு மாறிவிட்டது. அந்த மாறிவிட்ட காரண காலங்களிலிருந்து இன்று வரை உன் குடும்பம் அலைந்து கொண்டே இருக்கின்றது. அதுல உன் பையன் கொஞ்சம் புத்திக்கு சரியில்லாத மாரி புலம்பிக் கொண்டே இருக்கிறான். ஹேன்னு சிரிப்பான். கால் வந்துட்டு வா. இப்ப சிரிச்சது தெரியுதா யாமினி? அவனுடைய உள்ளத்தை அடக்கி சீர்திருத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? 3 மாதங்கள் தொடர்ந்து என்னைய பார்க்க வாப்பா. எல்லாரையும் ஒருங்கிணைந்து நல்ல குடும்பமா வாழ வச்சு ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு. கருப்பசாமிக்கு உடன் குடி அல்லது லேட்டா குடி. கால் வந்துட்டு வா. இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்புளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கால்ல என்னம்மா வலி? அதான் இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்கன்னு சொன்னேன். அதிகம் நின்னாலும் முடியாது, நடந்தாலும் வலிக்கும். உண்மையா? இன்னொரு தடவ கால்ல வந்துட்டு வா. இது வந்து அம்பிகாபதி புலவர் அம்பிகாபதி எழுதின பாட்டு. செய்வன கோளாறால நடந்திருக்குமா? சொடமாடன் கோயிலுக்கு நேர்ந்ததெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா? இந்த தீவினையை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா பக்கத்துல வா. பௌர்ணமிக்கு மொத நாள் என்னைய வந்து பார்த்துங்க தங்கிக்கா. குணமாக்கி தரேன். வீக்கம் வராம காப்பாத்துறேன். போ. கருப்பசாமிக்கு வாம்மா திசை விளக்காரி வா. நீ இருக்கிற இடத்துல பாம்பு பூச்சியெல்லாம் வந்துகிட்டு இருக்க. என்ன விஷயம்? மகுடி ஊது சாமி மாயாண்டி இருக்காராங்க. கால் வந்துட்டு வா. தேன் மணக்கும் தேவன் மலை, பால் மணக்கும் பாலன் மலை, பன்னீர் மணக்கும் பக்தன் மலை, பாலமுருகன் வாழும் மலை. விட்டுரு. பாப்பா உன் பேர் என்ன? ஆ? ஆ? ஒரு 3 முறை கொண்டு வா உன் பிள்ளைய நான் நிக்க வச்சிருந்தேன். நடக்க வச்சு தாரேன். என்ன? எஸ். கவலைப்படாம கொண்டு வா. நிக்க வச்சிடலாம். தைரியமா செய்யலாம். வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நல்லா இருமா.